ஃபீவர் ஒரு நோய் கிடையாது, அது வந்து ஒரு நோயின் அறிகுறி. when it becomes dangerous, எந்த அசோசியேட்டட் சிம்டம்ஸ் இருந்தால் நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் வரணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய், திஸ் இஸ் டாக்டர் உதயநிலா, யுவர் கன்சல்டன்ட் ஜெனரல் ஃபிசிஷியன் அட் மெரிடியன் ஹாஸ்பிட்டல். ஃபீவர் ஒரு டிசீஸ் கிடையாது. நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு விஷயத்துக்கு எதிராக போராடிட்டு இருக்கும்போது வர ரெஸ்பான்ஸ், நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் தான் ஃபீவர். நார்மலான ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் இஸ் ஃப்ரம் 98.4 Fahrenheit to 98.6 Fahrenheit. ஸோ உடம்போட டெம்பரேச்சர் எப்போ இதை தாண்டுதோ அதை தான் நம்ம ஃபீவர்னு சொல்கிறோம். ஃபீவர் எப்போல்லாம் வரலாம்? தொற்று, இன்ஃபெக்ஷன்ஸ், வைரஸ், பாக்டீரியா, பாரசைட், ஃபங்கை, இந்த மாதிரி எந்த ஆர்கானிசம்ஸ் ஒரு தொற்று நம்ம உடம்புல காஸ் பண்ணாலும் அது ஃபீவராக ப்ரெசென்ட் ஆகலாம். அடுத்து நீங்கள் ஒரு பக்க விளைவுகள் ஆஃப் நீங்கள் ஒரு வேக்சின் எடுக்கிறீங்க, தடுப்பூசி போடுறீங்க அப்படின்னா அதோட சைடு எஃபெக்டாக ஃபீவர் ப்ரெசென்ட் ஆகலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன், உடம்புல வீக்கம் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்குது, இல்லை உங்களுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னா அதோட ரெஸ்பான்ஸாக ஃபீவர் ப்ரெசென்ட் ஆகலாம். ஆட்டோ இம்யூன் டிசீசஸ், உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி உங்கள் உடம்புல இருக்க செல்லுக்கு எதிராக வேலை செய்யுது அப்படின்னா உங்களுக்கு அது ஃபீவராக ப்ரெசென்ட் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் முடக்குவாதம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே ஃபீவராக ப்ரெசென்ட் ஆகலாம். யூஸ்வலி மோஸ்ட் ஆஃப் த ஃபீவர்ஸ் வந்து வைரல் தான். காமன் கோல்டு, ஃப்ளூ, இன்ஃப்ளூயன்ஸா, ரைனோ வைரஸ் இதெல்லாம் காஸ் பண்ணுற ஃபீவர் வந்து ஆர் நாட் டேஞ்சரஸ் யூஸ்வலி, அட்லீஸ்ட் ஃபார் அடல்ட்ஸ். 2 to 5 daysக்குள்ள அது வந்து இட் வில் செட்டில் ஆன் இட்ஸ் ஓன். நீங்கள் சிம்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட் மட்டும் பண்ணா போதும். பட் உங்க ஃபீவர் 5 daysக்கு மேல இருக்கு ஆர் அசோசியேட்டட் சிம்டம்ஸ், மூச்சு விட ரொம்ப சிரமப்படுறீங்க, குனிஞ்சு நிமிந்தா கழுத்து வலி ரொம்ப அதிகமாக இருக்குது, உடம்புல தடிப்புகள் ஏற்படுது, காலையில் ப்ரஷ் பண்ணும்போது ஈரிலிருந்து பிளட் வருது, யூரின் போகும்போது எரிச்சல் இருக்குது, அடிவயிறு ரொம்ப வலி ஏற்படுது, வயிற்றுப்போக்கு அதிகமாக இருக்குது, அதாவது டீஹைட்ரேஷன் வர்ற அளவுக்கு உங்களுக்கு வாமிட்டிங், டயரியா இருக்குது, ஆர் உங்களுக்கு சுயநினைவே கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, தூங்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க, எந்த நேரம், இது பகலா இரவா, உங்க கூட யார் இருக்காங்க, இப்படிங்கிற விஷயங்கள்ல உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் ஏற்படுற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி எந்த சிம்டம்ஸ் இருந்தாலும் நீங்க உடனே ஹாஸ்பிட்டல் வர வேண்டியது இருக்கும். இதை தாண்டி 60 வயதை தாண்டினவங்க, பிரெக்னன்ட் பேஷண்ட்ஸ், உங்களுக்கு சர்க்கரை நோய் அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஆர் குழந்தைங்க, ஈவன் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஃபீவர் வித் இந்த சிம்டம்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் வரணும். சிம்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட் பண்ண அப்புறமும் ஃபீவர் ப்ரொலாங்டாக கண்டினியூ ஆகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து ஒரு மைல்டு சோர் த்ரோட் இருக்குது, மைல்டு காஃப் இருக்குது, அண்ட் ஃபீவர் வந்து ஒரு 2 to 3 daysல தானாக செட்டில் ஆயிருதுன்னா மோஸ்ட்லி இட் இஸ் வைரல், உங்களுக்கு காமன் கோல்டு அந்த மாதிரி தான். பட் 5 நாளைக்கு மேலே அந்த ஃபீவர் கண்டினியூ ஆகுது, இருமல் சளி வந்து ரொம்ப அதிகமாகுது, மூச்சு விடவே சிரமமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நிமோனியா தொற்று அந்த மாதிரி ஏற்பட்டிருக்கலாம். அடுத்து ஃபீவர் வந்து கண்டினியூஸாக இல்லாமல் விட்டு விட்டு குறிப்பிட்ட இன்டர்வெல்ல விட்டு விட்டு வர்ற மாதிரி இருக்குது. ப்ளஸ் அது வந்து உங்களுக்கு 3 to 5 daysக்கு ப்ரொலாங்டாக இருக்குது அப்படின்னா மலேரியா அந்த மாதிரி டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கும். அண்ட் ஃபீவர் இருக்குது ப்ளஸ் உங்களுக்கு ஜாயிண்ட் பெயின், பாடி பெயின் ரொம்ப அதிகமாக இருக்குது, கண்ணுக்கு பின்னாடி எல்லாம் வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, காலையில் ப்ரஷ் பண்ணும்போது ஈரிலிருந்து ரத்தம் வருது, யூரின் போகும்போது லைட்டாக பிளட் பார்க்குறீங்கன்னா டெங்கு அந்த மாதிரி வேறு ஏதாவது ட்ராபிக்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் ஒரு சர்க்கரை நோயாளி, டயபெட்டிக் பேஷண்ட் ஆர் உமன் அண்ட் லோயர் அப்டாமினல் பெயின் அதிகமாக இருக்குது, யூரின் போகும்போது எரிச்சல் இருக்குது, யூரின் போகும்போது பிளட்டு இல்லை வந்து திரியாக போகிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி எந்த சிம்டம்ஸ் இருந்தாலும் லைக் உங்களுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபீவர் ரொம்ப வாரங்களா, ஒரு ஈவினிங் ஆனால் ஃபீவர் வர்ற மாதிரி இருக்குது, நைட் ஆனால் ரொம்ப வேர்க்கிற மாதிரி இருக்குது, உங்களுக்கு உடல் எடை வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து புற்றுநோய்க்கும் டெஸ்ட் பண்ணணும், உங்களுக்கு வந்து காசநோய் டியூபர்குலோசிஸ் இருக்கானும் டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ காசநோய்க்கு வந்து உங்களுக்கு இருமல் சளி இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வந்து ஒரு நெறிக்கட்டி இருக்கலாம், இல்லை உடம்புல எந்த ஆர்கனில் வேணால் உங்களுக்கு டிபி பெஸ்ஸில் இன்ஃபெக்ட் ஆகியிருக்கலாம். அண்ட் ஆட்டோ இம்யூன் இன்ஃபெக்ஷன்ஸ், உங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப மாதங்களாவோ இல்லை ரொம்ப வாரங்களாவோ ஃபீவர் இருந்துகிட்டே இருக்குது அண்ட் விட்டு விட்டு வந்துட்டே இருக்குது, உங்களுக்கு வந்து உடம்புல வந்து தடிப்புகள் ஏற்படுது, வாயில் புண்ணு வருது, இல்லை தலைமுடி ரொம்ப கொட்டுது, இந்த மாதிரி, இல்லை உங்களுக்கு வந்து ஒரு முட்டோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு ஜாயிண்ட் மட்டும் ரொம்ப பெயின் இருக்குது, அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வீங்கி இருக்க மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக ஆட்டோ இம்யூன் டிசீசஸ்க்கும் உங்களுக்கு எவாலுவேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஃபீவர் இருக்குது பட் டேஞ்சர் சைன்ஸ் எதுவும் இல்லை, டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹோம் ரெமெடிஸ் என்னெல்லாம் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட்,
ஸோ ஃபீவர் வந்த உடனே பேராசிட்டமால் எடுக்காதீங்க. அன்லஸ் உங்கள் டெம்பரேச்சர் 1 or 2 ரேஞ்சு தாண்டலை. அண்ட் குழந்தைங்களுக்கு இந்த அட்வைஸ் இல்லை, பட் அடல்ட்ஸுக்கு யூ கேன் கிவ் யுவர் இம்யூன் சிஸ்டம் த டைம் டு ஃபைட். ஓகே, ஸோ உடனே டெம்பரேச்சரை லோவர் பண்ணாதீங்க. நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா அந்த இம்யூன் சிஸ்டம் வில் ட்ரை டு கண்ட்ரோல் தி இன்ஃபெக்ஷன் ஆன் இட்ஸ் ஓன். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் ஒன், over the counter medication paracetamol is okay, but antibiotics self prescribe பண்ணி சாப்பிடாதீங்க. மோஸ்ட் ஆஃப் தி ஃபீவர்ஸ் ஆர் வைரல். ஆன்டிபயோட்டிக்ஸ் பெருசாக ஹெல்ப்பே கிடையாது. அதில் நீங்கள் தேவையில்லாமல் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறதுனால பெனிஃபிட்ஸ் எதுவும் இல்லை, பட் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் சச்சஸ் நீங்கள் வந்து வயிற்றில் இருக்க குட் பாக்டீரியாவை அது கில் பண்ணிடும். சம் ஆன்டிபயோட்டிக்ஸ் கேன் காஸ் டயரியா அண்ட் வாமிட்டிங். அது உங்கள் டீஹைட்ரேஷனை இன்னுமே வேர்சன் பண்ணும். அண்ட் சில பேருக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் கேன் ஹேப்பன். அது ரொம்ப பேசிக்காக ஒரு ரேஷ்லேருந்து உயிருக்கே ஆபத்தாக முடியக்கூடிய மூச்சு குழாய் அடைப்பு வரைக்கும் ஏற்படலாம். அண்ட் நீங்கள் ஏற்கனவே வேறு ஏதாவது ட்ரக்ஸ் எடுக்கிறீங்கன்னா இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் அது கூட இன்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ட்ரக் பாய்சனிங் மாதிரி ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. அண்ட் நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் உங்கள் அண்டர்லையிங் சிம்டம்ஸ் வந்து மாஸ்க் பண்ணி உங்களுக்கு கரெக்ட் டயக்னோசிஸ் கிடைக்கிறத டிலே பண்ணலாம். தேர்ட் திங், ஹைட்ரேஷன். ஒரு சிம்பிள் டீஹைட்ரேஷன் கூட ஃபீவராக ப்ரெசென்ட் ஆகும். பிகாஸ் அவர் பாடிஸ் ப்ரைமரி கூலிங் சிஸ்டம் வந்து ஸ்வெட்டிங் தான். உங்களுக்கு உடம்புல நீர் சத்து எப்போ ரொம்ப கம்மியாக இருக்கும், டெம்பரேச்சர் ரெகுலேஷன் ப்ராப்பராக இருக்காது. ஸோ யூ வில் ஃபீவர் வந்து ப்ரெசென்ட் ஆகும். ஸோ ப்ராப்பராக ஹைட்ரேட் பண்ணிங்க 3 to 4 liters ஆஃப் வாட்டர் அந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஃபீவர் தானாக செட்டில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை தாண்டி உங்களுக்கு வாமிட்டிங், டயரியா, வயிற்றுப்போக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா சிம்பிள் வாட்டருக்கு பதிலாக நீங்கள் ORS WHO recommended dose and recommended dilutionல எடுத்துக்கலாம். And fourth thing will be proper வென்டிலேஷன். ரூம்ஸ் வந்து நல்லா ஏரேட்டடாக இருக்கணும். அண்ட் ரொம்ப லைட்டாக நீங்கள் க்ளோத்திங் பண்ணிக்கணும். பிகாஸ் அதுவும் ஏர் சர்க்குலேஷன் இஸ் ரியலி நீடட். த ஃபிஃப்த் திங் வில் பி யுவர் டயட். ரொம்ப வந்து ஆயிலியாக ஸ்பைஸியாக எடுக்கக்கூடாது. பிகாஸ் உங்கள் டைஜஷன் சிஸ்டம் won't be working properly during that time. முடிஞ்ச அளவு லைட்டாக ஸ்டீம்டு ஃபுட்ஸாக எடுத்துக்கணும். அண்ட் அதர் திங் இஸ் டெபிட் ஸ்பாஞ்சிங். அதாவது பேராசிட்டமால் எடுத்தும் உங்களோட டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து ஈரத்துணி வச்சு துடைக்கிறத பண்ணலாம் வீட்டில். பட் கோல்டு வாட்டர் ரொம்ப யூஸ் பண்ணி அப்படி பண்ணாதீங்க. தட் வில் பி டார்மெண்டிங். லூக் வார்ம் வாட்டரில் டெம்பரேச்சர் குறையிற வரைக்கும் டெபிட் ஸ்பாஞ்சிங் பண்ணலாம். ஸோ ஈவன் ஆஃப்டர் ட்ரையிங் ஆல் தீஸ் உங்களுக்கு ஃபீவர் செட்டில் ஆகலை ஆர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அசோசியேட்டட் டேஞ்சர் சைன்ஸ் ஏதாவது வருதுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் வர்ற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் ப்ரெசென்ட் ஆகிற சிம்டம்ஸ் வச்சு we will have a list of differential diagnosis அண்ட் அதுக்கு தேவையான டெஸ்ட்ஸ் என்னவோ அதெல்லாம் எடுக்கப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணலாம் அண்ட் யூரின் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு இருமல் சளி இருக்குன்னா நெஞ்சு படம் எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு எக்ஸ்ரே எடுக்கலாம். அண்ட் உங்களுக்கு லைக் ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸ், இப்போ வந்து உடம்புல வந்து தடிப்பாக வருது, ஈரிலிருந்து ரத்தம் வருது, இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தால் ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் லைக் டெங்கு அண்ட் உங்களோட ஃபீவர் பேட்டர்ன் பொறுத்து மலேரியா, டைஃபாய்டு, இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்ஸும் எடுப்பாங்க. ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் கியூர். ஸோ ஃபீவர் வராமல் அந்த ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? ஹேண்ட் ஹைஜீன், அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க. மேக் ஷுர் த வாட்டர் யூ ட்ரிங்க் இஸ் சேஃப் அண்ட் நாட் கண்டாமினேட்டட். அவுட் சைட் ஃபுட் முடிஞ்சளவு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. பட் ஈவன் இஃப் யூ டேக், மேக் ஷுர் அது வந்து சுத்தமான இடத்துல செய்கிறாங்க, அந்த மாதிரி இடத்துல மட்டும் சாப்பிடுங்க. வேக்சினேஷன், போத் அடல்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் வேக்சினேஷன்ஸை அப் டு டேட் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்லேயோ இல்லை நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ உடம்பு முடியாமல் சிக் பர்சன்ஸ் இருக்காங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ் கான்டாக்டை அவாய்ட் பண்ணிடுங்க. நுரையீரல் சம்மந்தமான நோய் இருக்குது அவங்களுக்கு அப்படின்னா முடிஞ்சளவு நீங்களும் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். ஸோ டு சம் இட் அப், நாட் ஆல் ஃபீவர்ஸ் ஆர் டேஞ்சரஸ். பட் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அசோசியேட்டட் டேஞ்சர் சைன்ஸ் இருந்தால் உடனே ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணுங்கள். ஓவர் த கவுண்டர் ஆன்டிபயோட்டிக்ஸ் வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். ஈவன் பேராசிட்டமால் உடனே ஃபீவர் வந்த உடனே எடுத்துக்காதீங்க. கிவ் டைம் ஃபார் யுவர் இம்யூன் சிஸ்டம் டு ஒர்க் இட் அப். அண்ட் பட் don't wait for the symptoms to speak loudly. Early detection is always best protection. Stay safe, stay healthy. So fever with எந்த danger signs உங்களுக்கு இருந்தாலும் உங்கள் general physician-ஐ visit பண்ணுங்க. Thank you.